இந்த பதிவில் மனிதர்களை விட அதிக நாள் உயிர் வாழும் உயிரினங்கள் இருக்கின்றனவா என்பது பற்றி பார்ப்போம். அல்லது மனிதனை விட அதிக நாட்கள் வாழும் மனிதர்கள் இருக்கிறார்களா அல்லது பிற உலகத்தினர் இருக்கிறார்களா என்பதை பற்றி பார்ப்போம். ஒரு நாள் இந்திரனுக்கு ஒரு ஆசையை தோன்றியது. தான் வாழ ஒரு அழகான மாளிகை அரண்மனையை கட்ட வேண்டும், 1000 வருஷங்கள் தாண்டக்கூடிய மாளிகையை கட்ட வேண்டும் என்று நினைத்தான். அவன் இந்திரலோகத்தில் இருக்கின்ற விஸ்வகர்மாவை கூப்பிட்டு தன் ஆசையை வெளிப்படுத்தினான். விஸ்வகர்மாவும் ஒரு அழகிய மாளிகையை கட்டி 1000 வருஷங்கள் தாங்கக்கூடிய ஒரு அழகிய மாளிகையை கட்டி ஒரு அரண்மனையை கட்டினான். ஆனால் இந்திரனுக்கு அந்த மாளிகையின் மீது திருப்தி இல்லை. எனவே மீண்டும் ஒரு அழகிய மாளிகையை கட்டித்தருமாறு விஸ்வகர்மாவை பணித்தார். ஆனால் அந்த விஸ்வகர்மா இதற்கு மேல் என்னால் முடியாது, என்ன செய்வது என்று தெரியாமல் திணறினார். உடனே நாரதரை போய் பார்த்தார். நாரதர் இந்திரனிடம் சென்றார். இந்திரனிடம் நீ ஒரு மகரிஷியை அவசியம் பார்க்க வேண்டும் என்று தெரிவித்தார். உடனே இந்திரன் அந்த மகரிஷியை மனதில் நினைத்தான். உடனே ஒரு மகரிஷி அந்த இடத்தில் தோன்றினார். அப்பொழுது அவர் தலையில் ஒரு பாயும் கையில் கமண்டலமும் இருந்தது. உடனே தேவேந்திரன் அந்த மகரிஷியை பார்த்து, இந்த பாய் எதற்காக என்று கேட்டார். அதற்கு அந்த மகரிஷி, நான் வாழ்நாள் முழுவதும் தங்கக்கூடிய பாய் இதுதான், இதன் கீழ்தான் நான் இளைப்பாறுகிறேன் அல்லது தங்குகிறேன் என்று கேட்டார். அதற்கு உங்கள் வாழ்நாள் எவ்வளவு என்று தேவேந்திரன் கேட்டான். அதற்கு அந்த மகரிஷி சொன்னார், என் ரோமம் முழுவதும் விழும்பொழுது நான் இறப்பேன் என்று, என் வாழ்நாள் முடியும் என்று கூறினார். அவன் தேவேந்திரன் எப்பொழுது ரோமம் முழுவதும் விழும் என்று கேட்டார். ஒவ்வொரு ரோமமும் ஒரு பிரம்ம வருஷத்திற்கு விழும் என்று சொன்னார். அதாவது ஒரு பிரம்மா தோன்றும் போதும் ஒரு ரோமம் விழும் என்றார். பிறகு ஒவ்வொரு பிரம்ம வருஷத்துக்கும் 365 தேவ வருஷங்கள் என்று கூறினார். பிறகு ஒவ்வொரு தேவ வருஷங்களையும் முன்னை போல 14 தேவேந்திரன் தோன்றுவார்கள் என்று கூறினார். அதற்கு இதை கேட்ட தேவேந்திரன் தன் வாழ்நாள் மிகவும் சொற்பமே என்று எண்ணி வருந்தி தன் முடிவை கைவிட்டான். இக்கதையில் இருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், தேவலோகத்தில் அல்லது பிற தேவராசிகள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்றன. அவை நம்மை விட மிக மிக அதிக நாட்கள் வாழக்கூடியவை. அவை கிரகங்களாக இருக்கலாம், அல்லது இந்த பிரபஞ்சமாக இருக்கலாம், அல்லது இறுதியான கடவுளான சூன்யமாக கூட இருக்கலாம். அவற்றின் வாழ்நாள் நாம் கற்பனை செய்து பார்க்கக்கூடிய அளவிற்கு நாம் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது அவர்களின் வாழ்நாளை. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.